ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க. செம்மையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்போவாக உங்களுக்கு இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இதை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. சிக்கனை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு சீக்ரெட்டான மசாலா ஒன்று தயார் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக நம்ம வறுத்தெடுக்கலாம். சூடு பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க இது. இது எல்லாமே கூல் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. இது மட்டும்தான் மசாலாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இன்னும் நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், வர மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கட்டிகள்லாம் இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி கலந்து இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போது பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி சூப்பராக வரணும் அப்படின்னா நல்ல பொடி பொடியான வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க. கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பிங்கிஷாக ஒரு நிறம் வரும். அப்போ 2 பச்சை மிளகாவை இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திருப்பியும் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வந்தால் தான் உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 3 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதையும் நீங்கள் கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்சியில், அந்த பவுடரை அப்படியே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த பவுடர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ சிக்கன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் போகும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வரமிளகாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்க தண்ணி வச்சு, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே நான்ஸ்டிக்கில் பண்ண மாட்டாங்க. நார்மல் பேன்லேயும் நார்மல் சட்டியில் இல்லை பாத்திரத்தில் கூட பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விடலாம். கலந்து விடுறப்போ அந்த தண்ணி எல்லாமே சுண்டி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம சிக்கனை இது கூட நம்ம சேர்க்க போகிறோங்க. நம்ம வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இது கூட நம்ம சேர்க்கலாம். நம்ம நல்ல மசாலாவை வணக்கி எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் மாறிடுங்க. இப்போது சிக்கனை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. சிக்கன் நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி வரணுங்க. 1 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. சிக்கன் எல்லாமே நல்லா உருண்டு வரணும். அந்த பதத்தில் தண்ணி எல்லாமே இன்னுமே சுண்டி போயிடும். அந்த கிரேவியில் இருக்க எண்ணெய் நல்லா சைட்லலாம் பிரிஞ்சு வருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பை நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் முக்கியமாக வச்சு கிளறி விடாமல் மீடியம் ஃப்ளேமில் இப்படி வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம மிக்சியில் இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். அதில் இருக்க தண்ணி எல்லாமே இதில் இருக்குது. அதுவே சிக்கன் வேகிறதுக்கு போதுங்க. சிக்கன் 7லேருந்து 8 நிமிஷம் சீக்கிரமாக வெந்துடும். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அதோட டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரப்பர் மாதிரி போயிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யும்போது அந்த எண்ணெயும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மீடியம் சிம்மில் வச்சுட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த எண்ணெய் எல்லாம்
பிரிஞ்சு வெளியில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த சிக்கனில் இருக்க ஆயில் எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு மேலே அப்படி லேயர் மாதிரி வரும். நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் தபா ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் செய்ய முடியும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ட்ரையாகவும் நம்ம சாப்பிட்லாம். இல்லை நம்மளுக்கு கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இதை செஞ்சு நம்ம சப்பாத்திக்கோ இல்லை ரைஸுக்கோ இல்லை புலாவுக்கோ இல்லை க்ரீன் ரைஸ்க்கோ நம்ம குஷ்காவுக்கோ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நான் சொன்ன 2 இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்கோங்க. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.